நான் ஒரு அதிர்ச்சியான உண்மையை உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் இயேசுவை உண்மையாகவே தேடவில்லை என்கிற உண்மையை நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், சில பேருக்கு கோபம் கூட வரலாம். அதெல்லாம் இல்லைங்க, நான் உண்மையாகத்தான் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்கிறீங்களா? அப்போ கமெண்ட்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ முடிந்த பிறகும் உங்களால் எஸ் சொல்ல முடியுதான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஒரு நாள் இயேசு எரிகோ என்கிற பட்டணத்திற்கு வருகிறார். அவரை பார்த்தவுடன் எல்லா ஜனங்களும் அவரை தேடி ஓடி வருகிறார்கள். ஏனென்றால் ஒருவருக்கு தன்னுடைய வியாதி மாற வேண்டும், இன்னொருவருக்கு தன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், இன்னொருவருக்கு கடன் பிரச்சனை மாற வேண்டும், இன்னும் சிலருக்கு சொத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். எல்லாரும் இயேசுவை தன் வீட்டிற்கு வரும்படி விருப்பத்தோடு கூப்பிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இவர்களுடைய யார் வீட்டிற்கும் போகாமல் அங்கே இருக்கிற சகேயு என்கிற மனிதனை பார்த்து, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சகேயு இயேசுவை தன் வீட்டிற்கு வரும்படி அழைக்கவே இல்லை. ஊர்ல யாருக்குமே அவரை பிடிக்காது. யாருக்குமே பிடிக்காத ஒருத்தர் வீட்டுக்கு ஏன் இயேசு போகிறார்? சரி, இந்த சகேயுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இயேசுவை தேடி வந்தான் அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு கடன் பிரச்சனை இருந்ததா? இல்லை. வியாதி இருந்ததா? இல்லை. குடும்ப பிரச்சனை இருந்ததா? இல்லை. வேலையில பிரச்சனை? இல்லை. அவன் குள்ளனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உயரமாய் வளர்வதற்குத்தான் தேவனை தேடினானா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. தனக்கு எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடம் அவன் கேட்கவும் இல்லை. இந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏன் இயேசுவை அவன் தேடி வந்தான்? வேதம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ளும்படியாக அவன் தேடினான் என்று. எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவைக்காக தேவனை தேடிக்கொண்டு இருந்தபோது அவன் மட்டும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடினான். எனவேதான் ஆண்டவர் அவன் வீட்டிற்கு போனார். சங்கீதம் 53:2 இப்படி சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். தேவைக்காக தேடாமல் தன்னை மட்டுமே தேடுகிற ஒருவனாவது உண்டா என்று தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி தேவன் தேடிய ஒரு மனிதன் தான் இந்த சகேயு. இந்த சகேயு ஆண்டவரை மட்டுமே தேடினான். அதனால்தான் ஆண்டவர் சகேயுவின் வீட்டில் தங்கும்படி சென்றார். இப்ப சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் எதற்காக தேடுறீங்க? அவர் எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்ளதான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல உங்க பிரச்சனை தேவை இதற்காக மட்டுமே தேடிக்கொண்டிருந்தீங்களா? தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏன் தேவனை தேடுகிறீர்கள் என்கிற நோக்கம் மாற வேண்டும். நீங்கள் உண்மையாகவே அவரை தேடினால் அவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலக